ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் நடப்பாண்டிற்கான பனிப்பொழிவு கொட்டி வருகிறது. பனிப்பிரதேசத்தின் அழகியலை ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுக்கும் சூழலில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. இங்க நீங்க எப்படியோ அங்க அவங்க அப்படி என்ற சுந்தரபாண்டியன் பட வசனத்திற்கு ஏற்ப தமிழ்நாட்டில் கனமழை எப்படியோ இமாச்சலில் பனிப்பொழிவு அப்படி இருக்கும். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஷிம்லாவில் கடுமையான பனிப்பொழிவு கொட்டி வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மனாலி, ரோத்தங் பள்ளத்தாக்கு, கோத்தி, பால்சன், சோலங்கனலா உள்ளிட்ட இடங்களில் எங்கு நோக்கினாலும் பனி குவியல்கள் மட்டுமே கண்களில் தென்படுகின்றன. மரங்களில் வெள்ளை மலர்கள் பூத்ததை போன்று கிளைகளில் வெண்பனிகள் படர்ந்துள்ளன. கடும் பனிப்பொழிவுக்கு இடையே கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறையும் வருவதால் சின்ராசை இனி கையிலேயே பிடிக்க முடியாது என்பதை போல சுற்றுலா பயணிகளின் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாது. நாள்தோறும் மனாலிக்கு படையெடுக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பனிக்குவியலில் உற்சாகமாக பொழுதை கழிக்கின்றனர். சில்லென்ற சூழலை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவால் நேரும் இன்னலில் இருந்தும் தப்பவில்லை. சாலைகளில் பனிப்பொழிவு படர்ந்திருப்பதால் ஆங்காங்கே வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. பனியில் பிடிமானம் கிடைக்காமல் வாகனங்கள் சறுக்கிச் செல்வதையும் காண முடிந்தது. தமிழ்நாட்டில் கனமழையின் போது அரசு நிர்வாகம் எப்படி பம்பரமாக சுழலுமோ அதே பாணியில் இமாச்சலிலும் அரசு ஊழியர்கள் பனியை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். போக்குவரத்து துண்டிப்பு, கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை, ஆரஞ்சு, மஞ்சள் நிற எச்சரிக்கை என அம்மாநிலத்தின் இயல்பு வாழ்க்கையை பனிப்பொழிவுதான் தீர்மானித்து வருகிறது.